உன்னை எங்களடா தேடுறது? வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகடா. அங்க பார், வீசுற காத்திலையும் கொற்ற மழையிலும் சுடவிட்டு எரியிற அந்த ஜோதியப்பா. வாழ்க்கையில பிரச்சனை வர சாதாரணம், அதை எதிர்த்து போராடணுங்கிறதாண்டா அந்த அணையாவளை கூட தத்துவம். எதையும் தாங்க இதே வேணும்னு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. டேய், 4 வருஷம் மனசு இந்த ஆசையை சொல்லாம மூடி மறைச்சு வச்சிருந்தேன். அவன் வாழ்க்கையை முடிவு பண்ண அட்லீஸ்ட் 4 நாள் டைம் கொடுக்க கூடாதா? நாளை கல்லூரி ஆண்டு விழா, கண்டிப்பா அங்க வருவா. உன் கவிதையில மேடையில் மட்டும் இல்ல, அவ இதயத்திலும் சேர்த்து அரங்கேத்து. இந்த மருத்துவக் கல்லூரி ஆண்டு விழாவிற்கு என்னை முக்கிய விருந்தினராக அழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. காதலை எழுதியவன் அழைத்தான், அவன் பேனாவின் பிரளயம் இந்த மேடையில் அரங்கேறட்டும். இவளோ காதல் தேவதை, காதலை ஆளும் தேவி. பூமியில் காதல் எல்லாம் தோல்விதானா என சிந்தித்தான். அது ஏன் என்ற கேள்விகளோடு அந்த காதல் தேவதையை சந்திக்க வருகிறான் ஒருவன். வசந்தம் குடியிருக்கும் வண்ண மலர்களின் நாட்டியச் சோலை, வாலிபம் அரங்கேறும் இரவு வேளை, மது கிண்ணம் அவன் கையில், மாதுவின் கண்ணம் அவன் இதழில். கனிகள், அறுசுவை கனிகள், கை தொட்டாலும் கண் பட்டாலும் 1000 சுகம் தரும் கன்னிகள். ஆனந்தம், பேரானந்தம். யார் நீ? பெண்ணை விழியில்லை மலர் என்றேன், காதல் மொழி பேசும் பள்ளி என்றேன், இமையில்லை பறவை என்றேன், இதழில்லை கனி என்றேன், அங்கம் தங்கம் என்றேன், அவளை அழகின் கூட்டு என்றேன், நிலவென்றேன், நீர் என்றேன், நிலம் என்றேன், கடல் என்றேன், தென்றல் காற்று என்றேன், முடி மேகம் என்றேன், அவளின்றி வாழ்க்கை முடியாதென்றேன். என் மனம் தெரியவில்லை அவளுக்கு, காதல் புரியவில்லை உலகுக்கு. காதல் செய்தது குற்றமா, இல்லை காலம் செய்தது குற்றமா? யார் மீது குற்றம் சொல்வேன்? இல்லை நான் பிறந்ததே குற்றமா? பார் மீது நான் பிறந்த குற்றத்தை தாய் மீது சொன்னால், தாய் பிறந்த குற்றத்தை யார் மீது சொல்வாள்? கண்ணோடு பிறந்தது குற்றமா? கண்கள் பெண்ணோடு கலந்ததுதான் குற்றமா? கரும்பாய் இனிக்கும் பெண்களுக்கெல்லாம் இரும்பாய் இதயத்தை படைத்தது ஏன்? சொல் சொல் சொல். உன் காதல் தேசத்தில் விடைகளுக்கும் தடை உத்தரவா? காதல் செய்வதே குற்றம் என்கிறார்கள். நன்றி கெட்டவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். நாகரிகத்தை வளர்த்த காதலை விலங்காய் ஓடித் திரிந்தான் மனிதன். கண்டவர்களை கண்ட இடத்தில் விலங்குகள் போல் உடலுறவு கொண்டான். அப்பொழுதுதான் முதல் காதல் பிறந்தது. பெண்ணிடம் அன்பும் காதலும் கொண்டான். அப்பொழுதுதான் நாகரீகம் பிறந்தது. இவள் எனக்கு மட்டுமே சொந்தம் என்றான். இவளை யாரும் தீண்டக்கூடாது என்றான். மனித கூட்டத்திலே கலகம் பிறந்தது. அப்பொழுதுதான் நியாயம் பிறந்தது. இவன் இவளிடம் இப்படித்தான் உறவு கொள்ள வேண்டும் என்ற நீதியும் பிறந்தது. காதலால் இலக்கணமும் இலக்கியமும் பிறந்தது. கணவன் என்றும் மனைவி என்றும் தாய் என்றும் தந்தை என்றும் அண்ணன் தம்பி தங்கை தமக்கை இப்படியெல்லாம் நாகரிகத்தை வளர்த்த காதலை குற்றம் சொல்கிறார்கள் நன்றி கெட்டவர்கள். இந்த உறவெல்லாம் காதலை எதிர்த்ததால் எத்தனை 1000 காதலர்களின் கழுத்துக்களை தூக்கு கயிர்கள் முத்தமிட்டிருக்கும். தாமரை மிதக்க வேண்டிய தடாகத்தில் எத்தனை 1000 காதலர்களின் பிணங்கள் மிதந்திருக்கும். எத்தனை கோடி காதலர்களின் தலைகளை தண்டவாளங்கள் துண்டு போட்டிருக்கும். காதலை அறியாத நீ காதல் தேசம் ஆள வந்ததால் எங்கள் தேசம் எங்கும் காதலர்களின் கல்லறையாக காட்சியளிக்கிறது. ஜாதி மதம் இனம் மொழி நாடு என்ற பேதத்தை தகர்த்து மனித நேயத்தை வளர்த்து விட்ட காதலுக்கு இதுதான் நியாயமா? காதல் கோலச்ச வந்தவளா, இல்லை நீ காதலர்கள் இதயத்தில் வேல் பாய்ச்ச வந்தவளா? உன் விதியின் வரிசையில் ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, அனார்கலி சலீம், லைலா மஜ்னு, இன்று நான், நாளை எத்தனை பேரோ? இந்த மருத்துவக் கல்லூரியில் பொதுவாக டாக்டர்களைத்தான் எதிர்பார்த்து வந்தேன். மாறாக கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் காண்பதில் சந்தோஷப்படுகிறேன். அலைகள் ஓய்வதில்லை படம் பார்த்திருப்பீர்கள்.
இருவேறு ஜாதியினரிடம் காதல் ஜனிக்கும் போது ஜாதி அழிக்கப்படுகிறது. இருவேறு மதத்தினரிடம் காதல் ஜனிக்கும் போது மதம் அழிக்கப்படுகிறது. இப்படி ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு, ஏழை பணக்காரன் என்று கூறுபட்டு கிடக்கின்ற உலகத்திற்கு மனிதனை ஒற்றுமைப்படுத்துகின்ற காதலும் ஒரு வகையில் சீர்திருத்தமே. காதலை சம்மதிப்போம், காதலர்களை வாழ விடுவோம். விலங்குகளாய் திரிந்த மனிதனிடம் நாகரிகத்தை வளர்த்தது காதல். நாகரிகத்தின் பிறப்பிடமே காதல் என்பதை புதிய கோணத்தில் சொன்ன ராஜாவை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நாடகம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நாடகத்தை நீங்க யாருக்காக அரங்கேற்றினீங்களோ அவளுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். ஸ்ட்ரெச்சர் ப்ளீஸ். இமிடியேட்டா வார்டில் அட்மிட் பண்ணுங்க. அவனை காப்பாத்து. அவன் நல்ல டாக்டர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல எழுத்தாளனும் கூட. அவனுடைய எழுத்துக்கள் யோசிச்சு எழுதுனதா இல்ல, அனுபவிச்சு எழுதியிருக்கணும். உலகத்துல மற்ற எல்லாத்தையும் விட அவன் யாரோ ஒரு பொண்ணை அளவுக்கு அதிகமாவே நேசிச்சிருக்கான். அதனுடைய பாதிப்பு தான் இது. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப். வாங்க வாங்க, சௌக்கியம் தானே? உட்காருங்க. வணக்கம். வாங்க. வாங்கம்மா, உட்காருங்க. ஹலோ. ஹலோ, how are you? ப்ளீஸ். நான் சொல்லலாமா? he is Mr. அருண். ஹலோ. இது என் பொண்ணு கீதா. ஹாய். தேங்க்ஸ். என்னடா எப்படி பொண்ணு பார்த்திருக்கேன்? பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கு, மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை வச்சிருவோம், தாம்பூலத்தட்டை மாத்திக்குங்க.